திருவண்ணாமலையில் 600 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக இதற்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின், சுற்றுலா தலங்களை உலகத்தரத்தில் மேம்படுத்தும் நோக்கில் குண்டாறு அணை, ஏலகிரி, பூண்டி நீர்த்தேக்கம், முத்துக்குடா கடற்கரை மற்றும் மதுரை ஓட்டல் தமிழ்நாடு வளாகம் ஆகியவற்றில் 18 கோடியே 12 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற 5 புதிய திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் 6 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய நிர்வாக கட்டடத்தையும் திறந்து வைத்தார். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பில் திடக்கழிவு மேலாண்மையில் ஒருங்கிணைந்த கட்டமைப்பை உருவாக்கிடும் வகையில் தூய்மை தமிழ்நாடு நிறுவனத்திற்கும் சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமும் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது.